அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாவே ஒரு 10, 15 நாளா ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு டெட்டுக்காக அந்த 8த் ஸ்டாண்டர்ட்ல "ஒருவன் இருக்கிறான்" அப்படின்னு அந்த துணைப்பாடம் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி 2, 3 வாட்டி அந்த பாடம் நடத்தும்போதே எனக்கு யோசனை இருந்துச்சு, இத பத்தி பேசணும்னு. இந்த இந்த கதை சிறுகதை அழகிரிசாமி எழுதினாரு. ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. அதாவது என்ன இந்த கதையோட கருன்னா, இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்கன்னு யாருமே இல்ல. நம்ம யாருமே இல்லன்னு அலட்சியப்படுத்தும்போது, அவங்களுக்கும் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு தெரியும்போது, நமக்கு ஒரு கில்ட்டினஸ் வரும். அதேபோல யாருமே இல்லாத நிலை என்பது ஒரு இரங்கத்தகுந்த ஒரு விஷயம். எப்படிப்பட்டவருக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அதுதான் மனிதனுக்கு அந்த வேர் போன்றது. அதுதான் மனித நேயத்திற்கு நீர் போன்றது. இதுதான் அந்த கரு. சரியா? இது ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னா, 2 விஷயம். எனக்கு ஒரு 10 நாளா ரொம்ப டைம் இல்ல. இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசணும்னு நெனச்சேன். 2 விஷயம் எனக்கு ரொம்ப மனச பாதிச்சுச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இணையத்தையே கலக்குன ஒரு விஷயம், எல்லாரையும் கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம், என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அமெரிக்கால ஒரு பொண்ணு 28 வயசு. அவ டிவி 3 வருஷமா அவங்க வீட்ல நிறுத்தவே இல்ல, ஓடிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே அந்த டிவிக்கு எதிர்க்க ஷோஃபால அமர்ந்த நிலையில அந்த எலும்புக்கூடா ஆகியிருக்கா. எலும்புக்கூடு மட்டும் இருக்குது, யாருக்குமே தெரியல. ஏன்னா அது மேலை நாடு. அங்கே எல்லாமே அந்த ஆட்டோமேட்டிக்காக ஜிபேல அதில் இதில் போயிடும் இல்லையா? கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகை எல்லாமே போகிறதுனால யாருக்கும் எதுவும் தெரியல. இங்கே என்ன நான் யோசிக்கிறேன்னா, அப்போ அந்த பொண்ணு இருக்கும்போது 25 வயசு. இப்போ அந்த பொண்ணு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணை சுற்றி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா. அந்த பொண்ணை சுற்றி மனிதர்கள் இருப்பாங்க. சரி, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைனாலும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும்ல. இப்போது அந்த பொண்ணு என்ன ஆனான்னு கூட கேட்காத ஒரு சமூகம். சரி, அது மேலை நாட்டில் நடந்துச்சு. அது பின்னாடி நம்ம யோசிக்கும்போது அவள் மனம் வெறுத்து கூட யார்கிட்டையும் பேசாமல் இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் பண்ண துரோகத்துக்காக கூட அவள் மற்ற ரிலேஷன்ஷிப் கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுவே அவள் இறந்தது கூட தெரியாமல் போயிடுச்சு இல்லையா? அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. 2வது சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஒரு இளம் பெண், அந்த பெண் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறாங்க. அவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 2 குழந்தை இருக்குது. திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த அந்த குழந்தைங்கள வளர்க்குறது, அந்த டென்ஷனில் நான் என்னமோ ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருந்திருக்கலாம். அதாவது பார்த்துக்க ஆள் இல்லை, அவங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லை அப்படி சொல்லிட்டு. நான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதை முதல்லையே பார்த்துருக்கலாம்ல. நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தப்பவே எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட யாருனா பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த 2 விஷயத்தையும் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த ஒருவன் இருக்கிறான் அந்த அந்த நாடகத்தையும் நான் கரலேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ அந்த நாடகத்துக்கு வரேன், அந்த கதைக்கு வரேன். அழகிரிசாமி அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃபு, ஒரு குடித்தன வாசல். அதில் ஒரு திடீர்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஆஃபீஸ் போயிட்டு வராரு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்போ வரும்போது அந்த குடித்தன வாசலில் ஒரு வயிற்ற பிடிச்சிட்டு ஒரு வயிற்று நோவுக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இந்த ஆஃபீஸ்லேருந்து வந்தவருக்கு ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருக்குது. என்னன்னே சொல்ல முடியல, ஒரு வெறுப்பாக இருக்குது. யாருப்பா நீ இங்கே உக்காந்து இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் நான் தங்கவேல் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் யோசிக்கிறான், ஆமாம் தங்கவேல் சார் அதே குடித்தன வாசலில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் தான். சரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்டே போய் கேட்குறான், என்ன தங்கவேல் சார் வீட்டுக்கு ஒரு வயிற்று நோக்காரன் வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவங்க ஊர் காஞ்சிபுரமா, பாவம் யாரும் இல்லையாம். அந்த தங்கவேல் சாரோட ஒய்ஃபோட சித்தப்பா பையனா, யாருமே இல்லைங்க, ஏதோ கூலி வேலை செய்கிறானா, ஏதோ வயிறு வலியாம், இங்கே அரசாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், வயிறு வலியில் கத்திகிட்டே இருக்கான். நைட்டு படுக்கிறதுக்கு அவனுக்கு இந்த 4 குர்த்தன வாசலில் இருக்கிற பொதுவான சிமெண்ட் தரையில் படுக்க வைக்கிறாங்க. ஒரு கிழிந்த போர்வையும் ஒரு தலையணையும் அந்த தங்கவேல் சார் கொடுத்து. அப்போ அந்த ஜன்னல் வழியாக இவன் பார்க்குறாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறாரு, அருவருப்பாக பார்த்தார் இல்லையா, அவர் பார்க்குறாரு. அவருக்கு என்னவோ அப்படியே பிடிக்கவே இல்லை. அந்த தலை மேலேயே அவன் உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப கோவமாக, ரொம்ப எரிச்சலாக, இவன் எப்போ தான் போகிறானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. கோவத்தில் அதை வெளிக்காமி கூட காமிக்கல. தங்கவேல்கிட்டே கேட்டுட்டார், ஏங்க உங்களுக்கெல்லாம் நோயாளி கூட்டின்னு வரத்துக்கு வேறு இடமே கிடைக்கலையா, ஏங்க இங்கே எடுத்துன்னு இங்கே படுக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு.
அவருமே வந்து என்ன சொல்ல என்னங்க பண்ணது, அவர் பிடிச்செல்லாம் கூட்டின்னு வரல. அவரும் வந்து குறை சொல்கிற மாதிரியே பேசுகிறாரு. அவங்ககிட்ட ரூ. 1 இல்ல, அவன் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கான், வேறு வழி இல்லை, சரி நாளைக்கு எதுவுமே ஹாஸ்பிட்டலில் தள்ளிடுவேன், இப்படி பேசுகிறாரு. சரி இது இப்படி இருக்கும்போது மறுநாள் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அன்றைக்கி ஆஃபீஸ் போகல. அப்போது ஒருத்தர் வந்து தேடிட்டு வராங்க. இந்த மாதிரி அந்த காஞ்சிபுரத்துலேருந்து வந்த அந்த மனுஷனோட பேரை சொல்லி தேடிட்டு வராங்க. அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, இவர் பேரை சொல்லி ஒருத்தரா அப்படின்னு பார்க்கும்போது, அவன் எங்களோட உயிர் நண்பன் தான். இந்த லெட்டரும் இந்த ரூ. 3/4 காசும் அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுக்குறாரு. அந்த லெட்டர் படிக்க படிக்க இந்த ஆஃபீஸருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருது. அந்த லெட்டரில் இதுதான் இருந்துச்சு. அந்த வயிற்று நோக்காரனோட ஃப்ரெண்டு எழுதியிருப்பார், இந்த மாதிரி, நண்பா, நீ இங்கேருந்து போயிட்ட, என் சூழ்நிலையும் சரியில்லை, உன் உடம்பு எப்படி இருக்குது, உன் நினைவாகவே எனக்கு இருக்குது, நீ இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்டில் என்னால் இருக்கவே முடியல, அதனால் வேறு வழி இல்லை, உன்னை நான் பார்க்க வரணும் தான் நினச்சேன், நான் வந்துட்டேன்னா உனக்கு ரூ. 1 2 கூட என்னால் கொடுத்து அனுப்ப முடியாது. ஸோ நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு ஒரு ரூ. 3 4 என் கைக்கு வந்த உடனே இது அந்த கால கதை, நான் உன்னை பார்க்குறதுக்கு வரேன். இப்போ என் கையில் கிடச்ச அந்த ரூ. 3/4 காசை வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் உடம்பு பார்த்துக்கோ, உனக்காக நான் இருக்கேன், உனக்கு எதனா ஒன்று ஆனால் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுகிறாரு. அதை பார்த்து அப்படியே அந்த படித்து பக்கத்து வீட்டுக்காரர் கண்ணில் தண்ணி விடுறோம். அப்போது கேட்குறாங்க அந்த பக்கத்து, இவருக்கு தெரியல அந்த நோயாளி எங்கன்னு தெரியல. உன் ஒய்ஃபை கேட்கும்போது, இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ஜிஹெச்சுக்கு நேற்று கூட்டின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த அந்த லெட்டர் கொண்டு வந்து அந்த ரூ. 3/4 கொடுத்து 2 சாத்துக்குடி பழத்தையும் கொடுப்பான். கூட ஒரு 25 பைசாவும், இது நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்கிட்டயும் இது தான் இருக்குது, நான் அவர் முன்ன பின்ன பார்த்ததில்ல, அவர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த 25 பைசாவையும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கொடுத்துட்டு போகிறார். இதை வாங்கின அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உடனே பாத்ரூம் உள்ளே போயிட்டு ஓன்னு அழுகுறாரு, கண்ணில் தண்ணி வருது. சரி நம்ம எவ்வளோ ஒரு அலட்சியப்படுத்தியிருக்கோம்ல, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஒருத்தர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போது வெளியே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, நம்மளும் அந்த வயிற்று நோக்காரனை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, சாத்துக்குடி ஒரு 2 கிலோவும் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க போய் அங்கே பார்க்குறாங்க. இப்போ இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, யாருமே இல்லாமல் மட்டும் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. அப்படி யாருமே இல்லைன்னு நம்ம நினச்சோம் யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்ம இதில் இன்னொன்று சொல்ல வந்துட்டு, இந்த கதை ஃபுல்லாகவே எல்லாரும் அலட்சியப்படுத்தும் போதும் அந்த வயிற்று நோக்கார அந்த வலிக்கு வேணால் வேதனைப்பட்டாரே தவிர, இவங்களாம் நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்களே நமக்கு யாரும் இல்லைன்னு வேதனைப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்காகவும் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம என்ன தெரியுமாங்க பண்ணணும், நம்மளை யாருன்னா ஒருத்தர் அலட்சியப்படுத்துகிறாங்களா, நமக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமா, அப்போது நமக்காக யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்கள நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அது வந்து எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ விழுந்துட்டா நீ இறந்துட்டா ஏன்னு கேட்கக்கூட ஆள் இல்லையா, அப்போது நீ உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைப்பாங்கள்ல, அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அது தாய் உறவாக இருக்கலாம், தந்தை உறவாக இருக்கலாம், தங்கை உறவாக இருக்கலாம், அக்கா உறவாக இருக்கலாம், இந்த உலகத்தில் ஒரு நட்பாக இருக்கலாம், ஒரு காதலாக இருக்கலாம், ஒரு வழிப்போக்கனாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். தயவு செய்து யாரையாவது இறுக பற்றி கொள்ளுங்கள். யாரும் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்திலேயே தனிமையும் தனித்து விடப்படுதலும் ரொம்ப கொடுமையானது. யாரையும் தனித்து விடாதீங்க. நீங்கள் தனிமையாக்கப்பட்டால் தயவு செய்து தனிமையாக இருக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப 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 பெருசு. உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்கு எதனா பிரச்சனைன்னா இந்த பிரியா தமிழ் அம்மாவுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். சைக்காலஜி முடிச்சுட்டு உளவியல் ரீதியாகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.